ஃப்ரெண்ட்ஸ் அஸ்ஸலாமு அலைக்கும். பச்சை பட்டாணி காயை வாங்கி அதை உரித்து சுடுதண்ணி கொஞ்சம் வச்சு நல்லா கொதிக்க வச்சு அதில் வந்து இந்த பயிரை போட்டு இந்த மாதிரி நசுங்கிற அளவுக்கு நல்லா வேக வைக்கலாம். ஒரு பிஞ்சு உப்பு போட்டு வேக வைங்க. இந்த மாதிரி வேக வச்சு நான் வடித்து எடுத்து வச்சுருக்கிறேன். இதை ஒரு சுண்டல் மாதிரி செய்யலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கணும், இப்படி நல்லா மசிஞ்சிருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் தான் வந்து சாப்பிடும்போது ஒன்றும் இதாகாது, நல்லாயிருக்கும். இப்போ இதை வந்து நான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். அதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். வந்து மற்ற எண்ணெயோடு தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் நம்ம ஊற்றி செஞ்சால் நல்லாயிருக்கும். அதிகமாக வேணால் ஓரளவுக்கு சேர்த்தனா போதும், வெங்காயம் வதங்குற அளவுக்கு. இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன், அது காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ அந்த கடுகு உளுந்தம் பருப்பு இதை நான் சேர்த்துக்கிறேன். இது கூட வரமிளகா வந்து இது சீனி மிளகாய், இது 3 மிளகா கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதோடு நான் சேர்த்துக்கிறேன். அது கூட இந்த வெங்காயம், கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை இதெல்லாம் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இதையும் நான் இதோட சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதக்கி கொஞ்சம் நேரம் இது வதங்கிட்டு இது கொஞ்சம் நேரம் வைக்கலாம். இப்போ பச்சை பட்டாணி சீசனாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம வந்து பச்சை பட்டாணி வாங்கி நம்ம இந்த மாதிரி காயை உரித்து நம்ம வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டிஷ்ஷை ஏதாவது செஞ்சுக்கலாம். நம்ம எப்போவுமே குருமா கூட போடுவோம், இல்லை நூடுல்ஸு, மேகி அந்த மாதிரி போடுவோம். சுண்டல் செஞ்சு வச்சா அது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் நல்லது. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து இது வாங்கி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்போ இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். காய் வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இப்போ கொஞ்சம் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கி வரட்டும். வெங்காயம் ஒரு அரை பதத்துக்கு வெந்திருக்குது. நல்லா உங்களுக்கு வெங்காயம் அரை பதத்தில் இருக்கிறது பிடிக்குண்டாக்கா இப்போவே வந்து பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க. இல்லைன்னாங்க நம்ம பொறுமையாக நம்ம கொஞ்சம் நல்லா வதங்க விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து பெருங்காயத்தூள் நான் சேர்த்துறேன். ஏன்னா பெருங்காயத்தூள் போட்டோம்னா வாய்வு இருக்காது, அதனால பெருங்காயத்தூள் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாம் செய்து முடித்த பிறகு நம்ம கரம் மசாலா, சாட் மசாலா எது வேண்டாலும் நம்ம சேர்த்துக்கலாம். மிளகுத்தூளும் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டப்படி எது வேணுமோ அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது பச்சை பட்டாணி இதோட நான் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதங்கி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம், இந்த பயிர் எல்லாம் ஒன்று கலந்து வந்துடுச்சு. இப்போ இந்த பயிர் இப்போ நசுக்கி பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா, இப்போ நல்லா வெந்துருச்சு. ட்ரையாக இருந்துச்சுன்னா ஒரு கைப்பிடி தண்ணி தொளிச்சு விட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே வச்சுருந்து நல்லா கிளறி கொடுத்துட்டு அப்புறம் அந்த தண்ணி வற்ற விட்டு அப்புறமேல் நம்ம இறக்கி வைக்கணும். இப்போ வந்து இதுக்கு தேவையான அளவு நான் தேங்காய் பூ சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் காரம் கம்மியாக இருந்தாக்கா இந்த மாதிரி மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம். கம்மியாக இருந்தாலும் இல்லைன்றாலும் நம்ம மிளகுத்தூள் சேர்த்துறது நல்லது. சேர்த்துட்டு இது நல்லா கிளறி கொடுக்கலாம். இதன் கிளறி கொடுத்துட்டு நான் ஒரு தட்டில் மாற்றிட்டு நான் காமிக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அருமையாக ஆவி பறக்க பறக்க இந்த மாதிரி நல்லா வந்திருக்குது. இதை நீங்கள் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். நல்லா வெந்திருக்குது. தேங்காய் பூவும் போட்டிருக்குறோம். இது கூட நம்ம வந்து கரம் மசாலா வேண்டாம் நம்ம சேர்த்திக்கலாம். இல்லாட்டி சாட் மசாலா சேர்த்திக்கோங்க. இல்லாட்டி அம்ச்சூர் பவுட்ரு எது வேணுமோ, அம்ச்சூர் பவுட்ருனா மாங்காய் பவுட்ரு எது வேணுமோ அது சேர்த்திக்கோங்க. நான் வெறும் மிளகுத்தூள் தான் போட்டு சமைச்சிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள்.